ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற டாம் அண்ட் ஜெர்ரி சிக்கன் தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 லெக் பீஸாக எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா பெரட்டி இந்த மாதிரி ஒரு குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு உள்ளே வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் வந்ததுக்கப்புறம் வேக வச்ச சிக்கனை எடுத்து அதை மேலே இருக்கிற சதையெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு வெறும் எலும்பு தனியாக சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எலும்பு தூக்கி போட்டுறாதீங்க, ஏன்னா அதில் தான் வந்து நம்ம பண்ணணும். சிக்கனை வந்து நல்லா பிச்சு போட்டுட்டு 3 வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, தந்தூரி மசாலாலாம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுட்டு கோட்டிங்க்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து மொஜிலா சீஸ் கொஞ்சம் போட்டு அதையுமே நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலும்பில் லெக் பீஸ் ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சுக்கணும். உடையாமல் நல்லா வந்து டைட்டாக பண்ணிடுங்க. அப்போனா சீக்கிரம் வந்துட்டு உடையாது, இல்லைனா வந்து எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டில் நல்லா வந்துட்டு முக்கிட்டு பிரெட் கிராம்ஸில் மேலே கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். உடையாமல் பார்த்துக்கணும், மெதுவாக பண்ணணும், இல்லைனா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்து பொரித்தோம் அப்படின்னா செம்மையாக ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.